வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நாம் பார்க்க இருப்பது கடலோரம் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டு குளித்து வந்தால் நம் தோஷங்கள் விலகுவதாக நம் முன்னோர்களும் சரி ஜோதிடர்களாலும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் கடல் நீரில் ஒரு தெய்வீக ஆற்றல் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மகாலட்சுமி உருவானதே பார்க்கடலில்தான் என்பதால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒன்றாகவே கடல் இருக்கிறது. மேலும் உப்பும் கடலிலிருந்து தான் கிடைக்கிறது. நம் மங்கள பொருட்களில் நாம் கல்லுப்பை தான் முதலில் வைப்போம். வீட்டில் விசேஷ நாட்களில் கிரகப்பிரவேசம், மேலும் திருமணம், நிச்சயதார்த்தம், வீட்டில் எந்த சுப நிகழ்வு நடந்தாலும் நாம் கல்லுப்பு மஞ்சளை தான் எடுத்து செல்வோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்லுப்பு கடலில் இருந்து தான் கிடைக்கிறது. பார்க்கடலில் கிடைக்கும் மகாலட்சுமி, கல்லுப்பு, அமிர்தம், காமதேனு ஆகிய முக்கியமான மங்கள பொருட்கள் யாவும் பார்க்கடலிலிருந்தே கிடைக்கப் பெறுவதால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத் தருவதாக இருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கடலில் நீராடிவிட்டு நம் கோவில்களில் தரிசனம் செய்தால் நம் தோஷங்கள் விலகப்படுவதோடு இதுவரை நாம் செய்த பாவங்கள் விலகப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு சிலர் கடல் நீரை எடுத்து வந்து வீட்டிலும் தெளிப்பார்கள். நாம் அவ்வாறும் செய்யலாம். ஆனால் அதைவிட நாம் கடலில் நீராடுவதே நமக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும். குறைந்தது ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் கடல் உள்ள ஆலயங்களான திருச்செந்தூர், ராமேஸ்வரம் போன்ற தலங்களில் நாம் நீராடி வழிபட்டு வந்தால் நம் எத்தனை பிறவியில் செய்த பாவங்களும் விலகப்படுவதாக கூறப்படுகிறது. பொதுவாக பல நேரங்களில் நாம் என்னதான் வழிபாடு செய்தாலும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியாமல் பல சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு இப்படி கடலில் நீராடி வருவது தகுந்த பரிகாரமாக இருக்கும். இதை நாம் செய்து பார்த்தால் கண்டிப்பாக அனுபவத்தில் உணர முடியும். குடும்பத்துடன் சென்று நாம் கடலில் உள்ள ஆலயங்களில் நீராடி வழிபட்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக நம் பிரச்சனைகள் குறைவதை நாம் கண்கூடாக காணலாம். இது ஒரு எளிய பரிகாரம்தான். அதை நாம் செய்து பார்த்து பெருத்த நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.